எடப்பாடியில் வந்து ஏற்கனவே வந்து நல்லா இருந்த இதில் வந்து பேருந்து நிலையத்தை இடித்தாங்க. நல்லா இருந்துச்சு பேருந்து நிலையம் எடப்பாடியில். நல்லா இருந்த பேருந்து நிலையத்தை இடிச்சிட்டு புதியதாக பேருந்து நிலையம் கட்டுறேன்னு சொல்லி இந்த விடியா திமுக ஆட்சியில் வந்து பேருந்து நிலையம் கட்டுறேன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ வந்து தீர்மானம் போட்டாங்க. எடப்பாடி நகராட்சியில் நகரமன்ற கூட்டத்தில் தீர்மானம் போட்டாங்க. என்னென்ன தீர்மானம் போட்டாங்க? ஏற்கனவே வந்து மாரிமுத்து பத்தர், கோவிந்தசாமி கவுண்டர் அப்படிங்கிற பேரில் தான் வந்து இது பஸ் ஸ்டாண்டு இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து வணிக வளாகம் கோவிந்தசாமி கவுண்டர் அவர் பேர்லேயும், நுழைவாயில் வந்து மாரிமுத்தர் பத்தர் அவர் பேரில் தான் இருந்தது. இதை வந்து அப்போ தீர்மானம் பஸ் ஸ்டாண்டு இடிக்கும்போது தீர்மானம் போட்டாங்க. சரின்னு சொல்லி இடிச்சுட்டாங்க. இடிச்ச மறுபாடு இப்போ அந்த வணிக வளாகத்துக்கு கலைஞர் கருணாநிதி பேரை கொண்டு வரணும், கலைஞர் கருணாநிதி பேரை கொண்டு வரணும்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை நாங்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கோம். இதே போல் இந்த எடப்பாடி நகராட்சியில் ஏகப்பட்ட கொள்ளைகள் நடக்குது. எதையுமே எதை சொன்னாலும் அப்போ சரிங்கிறாங்க, எதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை. வரி போகிறதுல இருந்து இந்த குப்பை இடத்துல பல கோடி ஊழல் நடக்குது. இந்த குப்பை இதில் வந்து ஒரு நாளைக்கு 4 டன் 5 டன்னு தான் குப்பையே வருது. ஆனால் இவங்க 15 டன்னு போட்டு குப்பையை எடுத்துக்கிறாங்க. அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ எந்த வேலையுமே ஓரளவுக்கு எந்த வேலையுமே செய்யாத அந்த பணத்தை எல்லாம் போட்டு எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள் நிறையா இந்த எடப்பாடி நகராட்சியில் நிறைய ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இது எந்த நகரமன்ற உறுப்பினர் சொன்னாலும் எதையும் அவங்க கேட்கறது இல்லை. இவங்க சௌகரியத்துக்கு தான் செய்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுறவங்க தான் டெண்டரே விடுறாங்க. அந்த டெண்டரை விடுறவங்க ஒரு நாளைக்கு தண்ணி திறந்து வரதுக்கு அவங்க ஆள் போட்டுருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களே ஆள் போட்டுருக்காங்க. அந்த கட்சிக்காரருக்கு ஆள் போடுறதுனால அவங்க யாரும் 10 நாளைக்கு ஒருக்காக தான் இந்த எடப்பாடியில் தண்ணியே வருது. சில ஏரியாவில் 6 நாளைக்கு வருது, சில ஏரியாவில் 10 நாளைக்கு ஒருக்காக தான் தண்ணியே வருது. இதை போய் கண்டித்து கேட்டால் எங்கள் சௌகரியத்துக்கு தான் விடுறோம், நான் வந்து சேர்மன் பேராண்டி, நான் வந்து வாடிக்கையாளர் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் இந்த எடப்பாடியில் நடந்துகிட்டு இருக்குது. இதே மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் பணத்தை அவங்களே போட்டு பில்லை போட்டு எடுத்துக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் காட்டுறோம், உங்களுக்கு சொல்கிறோம், காட்டுறோங்கிறத மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு இது வரைக்குமே எந்த இதில் 4 ஆண்டு காலமாக கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த எடப்பாடி நகராட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. இதை வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட பல தடவை வந்து போராட்டங்களோ இதில் நடத்தியிருக்கோம். இதுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதனால் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக ஆட்சியை நாங்கள் வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். எடப்பாடி நகராட்சி வந்து ரொம்ப சீர்கட்டு போய் கிடக்குது. எந்த ஒரு மருந்து அடிக்கிறதுல ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் டெங்கு காசில் வந்து ஏகப்பட்ட பேர் பாதிப்பட்டு இருக்கிறாங்க. இதனால் நகராட்சியில் சும்மாவே பணத்தை போட்டு எடுக்கிறானுங்க. அதனால் எல்லாத்தையும் கண்டித்து நாங்கள் மெயினாக இந்த பஸ் ஸ்டாண்டை எந்த பேரும் நாங்கள் வைக்க சொல்லி விட மாட்டோம். ஏற்கனவே இருக்கிற கோவிந்தசாமி கவுண்டரையும் மாரிமுத்து பத்தர் பேரை மட்டும்தான் வைக்கணும். இது புதுசாக வந்து கலைஞர் பேர் வைக்கணுங்கிற மாதிரி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் வெளிநடப்பு செய்து வந்துட்டோம்.